விஜயை புகழ்ந்தால் அரசு பதவி நிச்சயம். லயோலா மணிக்கு ஏன் இந்த அங்கீகாரம்? அரசியலில் வெடித்த புதிய சர்ச்சை. திண்ணையில உட்கார்ந்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்சிச்சா அரசாங்க வேலை. அப்படி யாருக்கு திடுக்குன்னு கிடைச்சது என்பதை ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எத்தனையோ தமிழகத்தின் நாளைய வரலாற்று கண்ணன்கள், கண்மணிகள் இன்று இரவு பகல் பாராம இன்ப துன்பத்திலையும் பங்கேற்காம அரசாங்க வேலைக்கு படுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய பாட்டு பாடி புகழ்ந்து பேசியவருக்கு அரசாங்க வேலை கிடைத்திருக்கு. என்ன கலியுகம் இது! லயோலா மணிக்கு அடிச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதை பற்றி விரிவா பார்க்கலாம். கரூர் துயர சம்பவத்துல விஜய் அவர்களை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்ததற்கு அரசாங்க வேலை கொடுத்ததற்குள் மீண்டும் தமிழ் இளங்கன்றுகளுக்கு ஒரு துயர செய்தி கிடைத்திருக்கு. டிவிகே கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி கூறி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா அதிகாரப்பூர்வமா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. தமிழக அரசினுடைய முக்கிய நிர்வாக பதவிகள்ல ஒன்றான தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய தலைவரா ஆளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளரான லயோலா மணி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. சென்னை டிபிஐ வளாகத்துல இருக்கக்கூடிய பாடநூல் கழக தலைமை அலுவலகத்துல இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு முன்பு திமுகவினுடைய மூத்த பேச்சாளரான திண்டுக்கல் லியோனி இந்த பதவியில இருந்த நிலையில தற்போது இந்த நிர்வாகம் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அலுவலகத்திற்கு வருகை தந்த லயோலா மணி தன்னுடைய புதிய இருக்கையில அமர்வதற்கு முன்பாக ஒரு நெகிழ்ச்சியான செயலையும் செய்திருக்காரு. மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜயினுடைய புகைப்படத்தை தொட்டு மனமுருக வணங்கிட்டு தன்னுடைய பதவியேற்பு கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வின் போது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் கட்சி முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்திருக்காங்க. இந்த புதிய பொறுப்பின் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை தயாரித்தல், அச்சிடுதல் மற்றும் விநியோகிக்கும் முக்கிய பணிகளை அவர் முன்னின்று நடத்துவார். பதவியேற்பு விழா முடிந்த சில நிமிடங்களிலேயே லயோலா மணி தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல மிகவும் உருக்கமான பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. தன்னுடைய எளிய பின்னணியை குறிப்பிட்டு சாமானிய மனிதர்களுக்கும் அதிகாரத்தை வழங்கும் முதலமைச்சரின் செயலை பாராட்டி அவர் பதிவிட்டிருக்கிறது. மிக மிக சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்த எனக்கு மிக உயரிய அங்கீகாரம் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய உயர் திரு விஜய் அவர்களுக்கு என் கண்ணீர் துளிகள் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையும் நேர்மையுமாக உழைப்பேன். பொறுப்பை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயல்படுவேன் அண்ணா என பதிவிட்டிருக்காங்க. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில முதலமைச்சர் விஜயனுடைய இந்த நியமனம் ஒரு தெளிவான நிர்வாக உத்தியினுடைய ஒரு பகுதி என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்றது முதலே தங்களுக்கு நம்பிக்கையான கட்சி தொண்டர்களையும் களப்பணியாளர்களையும் அரசு வாரியங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கழகங்களின் தலைவர்களாக டிவிகே அரசு நியமித்து வருது. பாடநூல் கழக தலைவர் பதவி என்பது மாநிலத்தினுடைய கல்வி போக்க வழிநடத்தும் ஒரு முக்கியமான பொறுப்பாகும். வர இருக்கக்கூடிய கல்வி பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் புத்தக விநியோகத்தை இந்த புதிய தலைமை எவ்வாறு திறம்பட கையாள போகிறது என்பதை பொதுமக்கள் உன்னிப்பா கவனித்து வராங்க. எதிரியையும் போற்றும் தலைவர் காமராஜர் அவர்கள் அப்போதே சொன்னாரு, கூத்தாடியிடம் நாட்டை கொடுத்தால் அவன் த்ரிஷாவிடம் கொண்டு போய் சேர்ப்பானா? அதுபோல திருச்சி கிழக்கு தொகுதியில எந்தெந்த நடிகைகளுக்கு போய் சேரப்போகிறதோ என்ற வேதனையில மக்கள் இருக்க இன்று விஜய் செய்திருக்கக்கூடிய இத்தகைய காரியம் அவருக்கு பின்புலமா அமையுமா அல்லது பின்னடைவு தருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விஜய் அவர்கள் அவ்வப்போது செய்யும் சம்பவத்தை அம்பலமாக்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.